ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்த அந்த லோகோ தான் அந்த ஃபெஸ்ட்டுக்கான லோகோ. ஸோ வருகின்ற சனிக்கிழமை அந்த ஃபெஸ்ட்டு தான் நம்ம கோவளம் கடற்கரையில் இப்போ டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்ச அதுக்கு பக்கத்து இடத்துல தான் இது நடக்க போகுது. ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பரிசளிப்பு ஆகிய அனைத்து ஃபன்களும் அதில் இடம்பெறும். ஸோ நேரில் வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ முடியாதவங்க நீங்கள் லைவாக இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் பார்க்கலான்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க அனைத்து கேப்டன்ஸ்க்கும் தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே ஆடியன்ஸை பார்த்துட்டு வேவ் பண்ணலாம், லைவில் இருக்கவங்களுக்கும் வேவ் பண்ணலாம். எல்லோரும் ஆர்வமாக லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் ஹாய் சொல்லாமே. ஓகே மிஸ்டர் அப்பாதுரை சார், டிபிசி மேலக்கோட்டை, நீங்கள் உங்கள் டீமை பற்றி பேசலாங்க சார். ஆன்ல இருக்கா? ஓகே check. Good evening to all, sir. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுப்பா. Good evening to all. Check. இந்த ஃப்ரீ குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்சஸ்க்கு வந்து செலெக்ஷன் ட்ரையல் இப்போ குழுக்கள் முறையில் எடுக்க போகிறாங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக வந்து நாங்கள் தாம்பரம் சிட்டி போலீஸ் டீம் சார்பாக வந்து நான் இந்த கேப்டனாக இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஃப்ரீ குவார்ட்டருக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா கேப்டனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். யார் வின் பண்ணாலும் சந்தோஷமாக அந்த கோப்பை 9க்கு மேலுக்குமே கோப்பை இருக்குது. ஸோ ப்ரைஸ் மணி இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி விளையாடணும். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வெற்றி ஃப்ரம் கோவளம் யுனைடெட். குட் ஈவினிங் எவ்ரிவான். டாப் 9ல் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்த டைமில் வந்து கண்டிப்பாக என்னோட கோவளம் குப்பம் மீனவ பஞ்சாயத்து சபைக்கும் கோவளம் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாம் நாங்கள் இங்கே இல்லை, அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ. அடுத்தது ஸ்பாட்டன் சிலம்பரசன் கோவளம். இந்த ரவுண்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதுக்கு என்னோடய டீம் பிளேயருக்கு எல்லாருக்கும் நன்றி. வெல்கம் டு ஆல். தேங்க்யூ. அடுத்தது யங் 11 ஸ்டார் பட்டிப்பலம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போது நாங்கள் ஒரு 5 சுற்று வெற்றி பெற்று தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு ரவுண்டுமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அடுத்து நாங்கள் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு தான் இப்போது எங்களோட கட்டத்தமாக இருக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான டோர்னமெண்ட்டு. யாருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது அது லைவில் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்காங்க. இந்த 5 மேட்ச்சில் இந்த 5th மேட்ச் நாங்கள் வின் பண்ண பிறகு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணார். அவர் கால் பண்ணி நான் உங்களை வந்து லைவில் பார்த்தேன், நான் பண்ணி எங்களோட கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது, நீங்கள் வின் பண்ணீங்க, தொடர்ந்து நீங்கள் அந்த லிங்க் எனக்கு கொடுத்துட்டே இருங்க, நான் ஒவ்வொரு மேட்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவாசி, அவர் நெதர்லாண்ட்ஸில் இருக்கார். அவர் அங்கேருந்து என்னை பார்த்துட்டு சொன்னார். அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம லோக்கல் கிரிக்கெட்டே விளையாடிட்டு இப்போ டோட்டலாக நம்ம இங்கே ஒரு 100 பேர் பார்த்தாலும் ஒரு மில்லியன் கணக்கில் அந்த யூடியூப்ல பார்க்குறதுல நம்மளோட ஃபேஸும் நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் போகுதுன்றதுலாம் ஒரு பெருமையாக இருக்குல்ல. ஸோ இந்த நடத்துகிற இந்த சுந்தரா அண்ணாவுக்கு இருக்கட்டும், இந்த டீமுக்கும் இந்த ஆர்கனைஸ் டீமுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே சேம் டைம் இப்போ இந்த 9 கேப்டனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். யார் வின் பண்ணாலும் அது நம்மளோட வெற்றி தான். நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்போட விளையாடி நம்மளோட திறமையை வெளிப்படுத்தி நம்ம வின் பண்ணணும். அவ்வளோதான். எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்காமல் நம்ம விளையாடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. மிகப்பெரிய சந்தோஷம்ண்ணா. இப்போ அண்ணன் சொன்னது தான் இந்த டோர்னமெண்ட்டோட மிகப்பெரிய சக்ஸஸே நிறைய பேரோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். அது சீனியர் இருந்தாலும் சரி, ஜூனியர் இருந்தாலும் சரி. தேங்க்யூண்ணா ஃபார் ஷேரிங் த தாட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எஸ்டிஎஸோட கேப்டன் பிரகதீஷ். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது இல்லாமல் டீம் மெம்பர்ஸை மீட் பண்ணது அதோட பெரிய விஷயம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம்ஸ் ஹூ ஆர் ஆல் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை டீம்மேட்ஸ். எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு லாஸ்ட்டில் வரைக்குமே இவங்க தான் ஒரு 10-15 வருஷமாக இவங்க தான் எங்கள் டீமே. ஒரு 2-3 பேர் தான் யங்ஸ்டர்ஸ். ஸோ எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. எல்லாரையும் பார்த்ததில் ஒரு சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம்ஸ். தேங்க்யூ பிரகதீஷ். அடுத்தது வந்து ஜாலி பாய்ஸ் பி டீம் ஃப்ரம் தையூர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இவ்வளோ தூரம் வருவோன்னு நினச்சே பார்க்கல. வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் அண்ணன் வந்து அம்பேத்கர் செலக்ட் ஃப்ரம் கானத்தூர். எஸ், நாங்கள் டாக்டர் அம்பேத்கர்
டீம் காணத்தூர். எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான், எல்லா பசங்களும் நல்லா விளாட்றாங்க. நான் மட்டும் தான் ஏஜ் அதிகம், மீதி எல்லாமே சின்ன பசங்க தான். இப்போ நல்லா எஃபெக்ட் போடுறாங்க. இந்த வாட்டி ப்ரைஸ் அடிப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. அடுத்தது டிபிசி திருவிடந்தை. குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போது 274 டீமில் இப்போ டாப் 9ல் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் இதுக்கப்புறம் யார் வின் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன்னா 24 9வது டீமாக இருக்கும்போதே பெருமையாக தான் இருக்குது. ஸோ எங்கள் பசங்களும் ஒரு மேட்சுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா விளாட்றானுங்க. ஸோ ஃபைனலில் வின் பண்ணணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இன்னும். தேங்க்யூ. அடுத்தது கோர் 11 ஃப்ரம் மகாபலிபுரம். குட் ஈவினிங் டு ஆல். 274 டீமில் வந்து நாங்கள் 9வது பிளேஸ் வந்து பெரிய விஷயம் கொஞ்சம். ஏன்னா மகாபலிபுரத்தில் எல்எல்எஃப் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எங்கள் முடிஞ்ச பெஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம். தேங்க்யூண்ணா. இப்போ 3 இடத்துலையே 3 மைக் ஆன் பண்ணி வச்சிங்க. 3 பேருக்கு இந்த ஒரு மைக் அப்படி மாற்றிங்க. இது வரைக்கும் 274 டீம் நடந்திருக்கு. பல பேர் இந்த மேட்சை டைரக்டில் பார்த்துருக்காங்க. பல ஆயிரம் பேர், ஏன் பல லட்சம் பேர்னு கூட சொல்லலாம், லைவில் வந்து பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டை வந்து வடிவமைச்சது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் இந்த 274 டீமில் நீங்கள் 9 பேர் தேர்ந்தாயிருக்கீங்க. இன்னும் அடுத்த லெவலில் வெளிப்படை தன்மையாக இந்த டோர்னமெண்ட்டை கொண்டு போனோன்னா யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, எப்படி இந்த அடுத்த டோர்னமெண்ட்டை கொண்டு போகலான்னு எல்லாருமே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்கிறத 9 கேப்டன் கிட்ட தான் கேட்க போகிறேன். மேஜராக அத்தனை பேரும் அதை ஒத்துக்குனாங்கன்னா அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் 5 ரவுண்டு வரைக்கும் ஆடி இருக்கீங்க. சிலர் வந்து குறையே இருந்தாலும் இல்லைனாலும் பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. இப்போ இனிமேல் பட்டு அது மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு இந்த 9 கேப்டன் கிட்ட தான் பொறுப்பை கொடுக்குறேன். இந்த 9 கேப்டன் சொல்லுங்கள், இனிமேல் பட்டு இந்த டோர்னமெண்ட் எப்படி கொண்டு போகலாம், அவங்க பாயிண்ட் ஒருத்தருக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். அவங்க சொல்கிற சஜஷனை 9 கேப்டன் கிட்ட தான் கேட்க போகிறேன். எஸ்டிஎஸ் முடிவு எடுக்க போகிறதில்ல. அதில் மேஜராக யார் எந்த இது ஓகே சொல்கிறாங்களோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட். இப்போ திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதின்னு சொல்கிறீங்களாண்ணா, இப்போது அதை எப்படி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்கண்ணா? ஆதார் கார்டு இப்போ அது பிரச்சனை உங்களுக்கு லாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது தெரியும். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க மேட்ச் நடக்க போகுதுன்னு. இப்போ 15 டேஸ்லேயே ஆதார் கார்டு மாறுது. இப்போது அது என்ன சொல்யூஷன்னா அதுக்கு? நான் 2 விஷயம்னா, இந்த விஷயத்தை வந்து நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நடந்துடுச்சு, பிளேயர்ஸ் ஆடிட்டாங்க. இதுக்கு சொல்யூஷன் அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம அடுத்த டோர்னமெண்ட்ல எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து, ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் லைவ்ல, சிலர் வந்து அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணிக்கினாங்க. திருப்பி நம்ம அதை பத்தி பேசணும். அது சவுகுமாரா சொல்லியிருந்தாரு, அடுத்த டோர்னமெண்ட்ல நம்ம பண்ணிக்கலாம்னு. அதை தவிர்த்து வேற எதனா பாயிண்ட்ஸ், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல இதை கொண்டு வரலாம், இல்ல இந்த செக்கிங் பத்தி எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அதுதான் இப்போ பவுலிங் போடும்போது அம்பரும் செக் பண்ணி தான் நோ பால் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த மேட்சும் விளாடும் போது அவங்க போலரே போடுறாங்க, திருப்பும் அப்பீல் பண்ணி திருப்பும் நோ பால் கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி நோ பால் கொடுத்துட்டா அவங்களுக்கு அடுத்த மேட்ச்சில் ஓவர் தராதிங்கன்ற. ஓகே, நல்ல கேள்வி. நம்ம அம்பேத்கர் செலக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 9 கேப்டன் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு மேட்ச்சில் அவர் போலிங் போட்டார், நோ பால் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சில நேரத்தில் தவறு கூட பண்ணியிருக்கலாம். அடுத்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, இல்லை ஒரு முறை போட்டு செக் பண்ணி வெளியே அமிச்சவங்க திருப்பி போடக்கூடாதா, இல்லை 2 முறை போட்டு, ஏன்னா 5 ரவுண்ட் ஆயிருக்கு, 2 முறை போட்டு அவங்கள செக் பண்ணி 2 முறையும் வந்து அவங்களை வெளியே அமிச்சதுக்கு அப்புறம் 3ஆவது முறை அவங்க போலிங்கே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு கேப்டன் சொல்லிடலாமே, அவங்க ஓட்டிங் சொல்லிடலாம். டோர்னமெண்ட் கட்டு பண்ணிடலாம் சார். ஒரு வாட்டி கட் பண்ணுறோன்னா அவங்கள டோர்னமெண்ட் கட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா 2வது வாட்டி போடும்போதும் ஆர்கியூமெண்ட் ஆகுது. ஸோ அந்த போலர் 2வது வாட்டி போடலைன்னா இல்லை அவங்கன்னு இல்லை, வேறு ஒரு டீம் வந்து போலிங் போடுற டீமாகவே வருவாங்க. இப்போ இதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே த்ரோ அடிக்கிறவங்க தான் இருந்தாங்களே, பாதி பேர் த்ரோ தான் அடிக்கிறாங்க. ஸோ அது ஓவர் கட் பண்ணி லேட் ஆகுது. அவங்க ப்ராப்பராக போடுவாங்கள்ல, டோர்னமெண்ட் கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போலிங் போகிறதுக்கே வரமாட்டாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் டோர்னமெண்ட் கட் பண்ணுறது. இப்போ எனக்கு இன்னொரு சஜஷன் இருக்குது. ஏன்னா சில டீமில் வந்து நல்ல போலர், என்னோட கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நல்லா போலிங் போட தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை ஒரு பாலை வேணுட்டே த்ரோ அடிப்பாங்க. சில மேட்ச்சில் நடக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் அடுத்த பாலை கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து அவங்கள வெளியே அமிச்சவங்களுக்கு ஓகேவா, இல்லை 2 முறையும் கொடுத்து வெளியே போனவங்க திருப்பி அப்ளை இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். அவங்க பாயிண்ட் சொல்லுங்களா? அம்பையர் ஸ்டார்டிங்லேயே டிசிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அம்பையர் செக் பண்ணிட்டு கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பாலே. உங்களோட இது வந்து அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லிடணும். ஓகே, நெக்ஸ்ட். ஒன்றும் இல்லை ப்ரோ. ஹலோ. ஃபஸ்ட்டு எங்கள் மேட்ச்சில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒருத்தர் வெளியில் அமிச்சாங்க. பட் அதுக்கு அடுத்தான 4 மேட்ச்சில் அவர் அப்பீல் பண்ணல. ஏன்னா அவர் நல்ல பவுலர் ஆக்சுவலி.
அவர் ஒரு தவறு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து 4 மேட்சுமே அவர் வந்து எதுவுமே த்ரோ வரும் அப்பீல் பண்ணல, நார்மலா இருந்துச்சு. அவங்க யார் பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ணல, அம்பையருமே இது பண்ணல. சரி, கரெக்டா மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம். உங்க கொஸ்டின் ஓகேங்களா? நான் இந்த கொஸ்டினுக்கு 2 முறை தொடர்ந்து போலர் வெளியே அமிச்சவங்கள திருப்பி போடவே வாய்ப்பு இல்லை. ஒரு முறை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 2 முறை மேனேஜ்மெண்ட் சொல்லி அம்பையர் சொல்லி வெளியே அமிச்சவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? இதான் கேள்வி. நீங்க சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், 2 முறை கொடுத்தா 2 முறை, அதாவது 2 சான்ஸ் கொடுத்து அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா 3வது முறை எலிஜிபிள் கிடையாது. அண்ணா ப்ரீவியஸ் மேட்சிங்களா இல்ல இதுக்கு அப்புறம் டோர்னமெண்ட்லயே? டோர்னமெண்ட் இப்போ முடிஞ்ச டோர்னமெண்ட் தான். இனிமேல்ட்டு வரதுல சலசலப்பே இருக்க கூடாது. ஓகே, அதுல ஓகே 2 முறை வெளியில அமிச்சா கண்டிப்பா வர. ஓகே, 2 முறை வெளிய அமிச்சா நீங்க ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்க? நீங்க இல்லை கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு நல்லா போட்டு நல்ல எக்கானமியில் நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் சோ அவர் சிம்பிள், நீங்க அதுக்கு ஒத்துக்கல. நீங்க என்ன இல்ல மேனேஜ்மெண்ட் உங்களுது தான் இப்போ. ஓகே, சோ மெஜாரிட்டி ஆஃப் தி டீம் அப்போ வந்து 9 கேப்டன்ல 8 கேப்டன் 2 முறை சேர்த்து வெளிய அமிச்சிட்டாங்கன்னா அடுத்த முறை அந்த போலர் வந்து bowling கிரீஸ்க்கே வரக்கூடாது இனிமேல் பட்டு நடக்கிற டோர்னமெண்ட்ல. இதை நான் வடிவமைச்சிக்கலாமா? ஓகேவா? ஓகேவா? அனைத்து கேப்டன் மேனேஜ்மெண்ட் டீம் மேக் எ நோட். இதை முடிச்சுட்டு போகும்போது கேப்டன் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். ஓகே, இதை தவிர்த்து வேற இன்னொரு கொஸ்டின் இருக்கு பிரதர். இப்போ அந்த 5 மேட்ச் விளையாட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 11s இருக்காங்க. அந்த 11s தான் இந்த 5 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வர மேட்ச்ல ஒருவேளை யாராச்சும் இதுக்கு முன்னாடி ஆடாம இருந்திருக்கலாம், அவங்கள இந்த திருப்பூர் ஒன்றியத்துக்குள்ள தொகுதிக்குள்ள இருக்கலாம், அவங்கள கண்டுபிடிச்சி திருப்பியும் அவங்கள செலக்ட் பண்ணி நாங்கள் பெஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம், 9th பிளேஸ்க்கு வந்துட்டோம், அதனால இந்த மேட்ச் நீங்கள் ஆடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக வந்தா அவங்கள சேர்த்துப்பீங்களா இல்லை எப்படின்னு? ஓகே, வேலிட் பாயிண்ட். இந்த 5 ரவுண்டு வரைக்கும் நாங்க வந்து 15 பிளேயர் கொடுத்ததை நாங்க எல்லாரும் ஆடிட்டோம். இப்போ வந்து 9 பிரைஸ்க்குள்ள போறோம். அப்போ வந்து கேள்விகள் வந்தா அவங்கள சேர்க்கலாமா சேர்க்க கூடாதான்னு கேட்கிறாரு. இப்போ நீங்க இன்னொரு கொஸ்டினே கேட்கலாம், அவர் புதுசா வந்தார் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு. அதுக்கு தான் நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஒரு பிளேயர் மேல உங்களுக்கு இருக்கா, யூடியூப்ல லிங்க் இருக்கு, அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. ஸோ இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சார் 15 பேர் இப்போ ஆல்ரெடி இப்போ ப்ரீ குவார்டர் வரைக்கும் ஆடிட்டாங்க. இனிமேல் பட்டு புதுசா வர பிளேயரை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? அது உங்களோட இது. நீங்க இல்ல கண்டிப்பா சேர்க்க கூடாது. ஓகே, ஒன்னு ஓகே இல்ல நீங்க சேர்க்க கூடாது. இனிமேல் பட்டு புதுசா எந்த டீம்ல எந்த பிளேயர் வந்தாலுமே சேர்க்கவே கூடாது. நாங்க ஓகேவா? கைத்தட்டை இல்லையே. ஓகே எஸ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறானுங்க. லீவு தர மாட்டாங்க அடிக்கடிக்கு. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வருவாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து 15 இந்த 5 ரவுண்ட்ல ஒரு மேட்ச் ஆச்சு ஆடி இருந்தா அவங்க எலிஜிபிள். ஆடி இருந்தா ஆடலாம். இந்த 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் அவங்க ஆடி இருந்தாலும் ஆடலாம். ஒரு மேட்ச் கூட ஆடலனா இல்ல. ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதனா क्वेश्चन இருக்கா? ஏன்னா ஆடியன்ஸ்லாம் பாக்குறாங்க. ஜிபும்பாக்கு போயிடலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, ஆக்சுவலா ரிவ்யூ போகும்போது அங்க அம்பையர் டிசிஷன் தான் மோஸ்டா ஃபேவரா போகுது. ஒரு எல்இடி லைட் வந்து ஒரு எல்இடி டிஸ்ப்ளே இருந்துச்சுனா நாங்களும் இங்க இருந்து பிளேஸ் பார்த்து அதை எக்ஸலென்ட் வியூ அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிரோம். பட் நாளைக்கே நடக்கிறதுனால பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, அவங்க கேக்குறாங்க மேனேஜ்மெண்ட் இதை வந்து உள்ள கொண்டு வந்து நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இல்லனா நம்ம செமிஃபைனல்ல எல்இடி வச்சிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். முடிஞ்சா நாளைக்கே கூட வைக்கிறோம், இல்லனா செமிஃபைனல்ல வச்சிடலாம். வெரி குட் தாட். வேற ஏதாவது? இப்போ கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லை பிரதர்? ஒருவேளை நம்ம மேட்ச் நேரத்தில் தொடர் மழை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல நீங்க எப்படி இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் மாதிரியே நீங்க பார்த்து கொடுத்துருவீங்களா? 2 ரேட்டிங் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. எந்த நேரத்தில் எங்க ஸ்டாப் ஆகுதோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ. அது எந்த டீம் எத்தனை விக்கெட் நோ ஃப்ரெஷ் மேட்ச், எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கோ அதுதான் கண்டினியூ. ஓகே, நம்ம எல்லாருமே இப்போ இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் கிரிக்கெட் ஆடுறீங்கன்னா ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்க தான் வந்திருப்பீங்க. ஓகே, எல்லாருக்கும் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கோ தான் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே ஒரு க்ளோஸ் கால், ரொம்ப க்ளோஸ் கால். அந்த க்ளோஸ் கால் எப்படி இருக்குன்னா, தேர்ட் அம்பையர் பார்க்கும்போது ஆங்கிள் தெரியாது, இல்லைன்னா டிப் இல்லையான்னு தெரியாது, பால் வந்து ஸ்டெம்பில் படிச்சா இல்லையான்னு தெரியாது, ஸ்டம்பிங்ல வந்து ஆன் த லைன்ல இருக்கா இல்லையான்னு தெரியாது, கால் வந்து ஏர்ல இருக்கா வித்தின் த லைன்ல இருக்கான்னு தெரியாது. இது மாதிரி க்ளோஸ் காலை யாருக்கு ஃபேவரா கொடுக்கலாம்? பேட்ஸ்மேன். நோட் திஸ் பாயிண்ட், பேட்டிங்க்கு சாதகம். ஓகே, ரெடியா? ஓகே, இதை தவிர்த்து போயிடலாமா? நான் ஜிபும்பாக்கு போயிடலாமா? ஓகே, வெல்கம் டு மேஜிக் கரிகாலன் ஷோ. வெல்கம் டு மேஜிக் கரிகாலன் ஷோ. தருவாங்க அவங்க டீம் நேம் வந்து அவங்க கையில தருவாங்க. நீங்களே பாக்ஸ்ல போடு. அந்த டீமை படிச்சு கொடு. நீ கொடு கார்த்தி, நீ கொடு. அந்த டீம் கையில கொடுத்துரு. கை தட்டலாங்க. ஓகே, ஆடியன்ஸ் பாக்குறீங்க.
உங்களுக்கு எல்லாருக்கும் இது வெளிப்படை தன்மையா இருக்கு, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்கன்னா ஆடியன்ஸ் பாக்குறவங்க எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, லைவ் மெம்பர் எவ்வளோ எங்களை வந்து கேட்டீங்க, இந்த டீமுக்கு ஃபேவர் அந்த டீமுக்கு ஃபேவர்னு. இனிமேல் போட்டு அப்படிலாம் கேட்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு 280 நாள் 280 டீமை வச்சு பேசுறோம், கொள்றோம். எங்களோட வழி எங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த வெளிப்படை தன்மையை பார்த்த உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லவ் யூ எஸ்டிஎஸ் சொல்லிட்டு எல்லாரும் போடுங்க. லவ் யூ எஸ்டிஎஸ். அதுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா, நீ பாய் ஃப்ரெண்ட்ரா. ஓகே, எல்லாரும் பேப்பர் காமிக்கலாம்னா லால் லால் எல்லாரும் அந்த ஆண்டி கேம் கையில எடுத்துட்டு வர சொல்லு. இந்த நேம்ஸ் மட்டும் காட்டுங்க. ஓகே, இப்போ லைவ்ல பாக்குறவங்களுக்கு சரி ஆடியன்ஸ்க்கு சரி, இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா 9 கேப்டன் இருக்காங்க. 9 கேப்டன் கிட்ட அவங்க டீம் நேம கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, 9 கேப்டன் கிட்டயும் அந்தந்த டீம் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே எல்லா கேப்டன் கிட்டயும் ஒரு பால் கொடுக்க போறோம். பால் வாங்கிக்கிங்க, அந்த பாலை நீங்களே வாங்கிக்கிங்க சார். நீங்களே உங்களோட பொன்னான கையில அந்த பால்ல நீங்களே உங்க பொன்னான கையில அந்த பால் உள்ள உங்க சீட்டை மடிச்சு உள்ள போட்டுருங்க. இப்ப லைவ்ல எப்படிப்பா வருது மக்களுக்கு தெரியுதா? இங்க நடக்குதுனா கிளியரா தெரியுதா? ஓகே 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 ஓகே. ஓகே ஓகே, எல்லாருமே இப்ப பாருங்க லைவ்ல இருக்க வியூவர்ஸ், அந்தந்த கேப்டன் கிட்ட அந்தந்த டீமோட நேம் இருக்கு, அந்தந்த கேப்டன் கிட்ட ஒரு பால் இருக்கு. அந்த பால் உள்ள அந்தந்த டீம் பேரை அவங்க எழுதி போட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் பாலை காட்டலாமே மக்கள் கிட்ட. ஒரு செகண்ட், அந்த ஒரு டீம். ஓகே, ரெடியா? இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து வந்து எல்லா கேப்டன் முன்னாடி வைக்கிறோம். ஓகே, தயவு செய்து டாப் 9ல வந்திருக்க எல்லா கேப்டனும் நீங்களே உங்க கையால அந்த பாலை போடுங்க. ஒருத்தரா போடுங்க, ஒருத்தரா போடுங்க. முன்னாடி வந்தே போடுங்க எல்லாரும். என்னப்பா டேய் வசந்த், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியுது. கோவிந்தா கோவிந்தா, ஏழுகுடலவாடா வெங்கடரமணா, கோவிந்தா கோவிந்தா. ஓகே ஓகே மா, இப்போ இருங்க நான் பாத்துக்கிறேன். இப்போ கேப்டன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸை நீங்க போயிட்டு இதை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி டைப் பண்ணி எடுத்து வந்துருங்க. முடிஞ்ச உடனே எல்லா கேப்டன் கிட்ட கையில் வாங்கிடலாம். போங்க போங்க போங்க, சீக்கிரம். இங்கே பிரிண்டர் இருக்கு, எடுங்க ஃபாஸ்ட். ஓகே, ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸல் ஷீட் எங்கப்பா? எக்ஸல் ஷீட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேனா, ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறவங்க ப்ரீ குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறவங்க ப்ரீ குவார்ட்டர் ஆடுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறவங்க ப்ரீ குவார்ட்டர், அடுத்த 2 வந்து T1 T2, அடுத்த 2 வந்து T3 T4, அடுத்த 2 வந்து T5 T6. அந்த ப்ரீ குவார்ட்டர்ல ஆடுறவங்க T8 வருவாங்க. ஒரே ஒரு பால் வெளியில இருக்கும், அவங்க T7. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, பாத்துங்க, என் கையில மேஜிக் பால் இருக்கா? என்கிட்ட பால் இருக்கா? இல்ல. அப்புறம் நான் எதனா பாலை இப்படி பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே? யாரும் சொல்ல மாட்டீங்களே? ஓகே ஓகே ஓகே
எடுத்துடலாமா? 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 அசகு புசுகு அதை நானே எடுத்தேன்னு வச்சுங்க. ஐயோ இவங்கள வச்சு பார்த்து எடுத்துட்டாரு, இந்த டீமை வந்து பார்த்து எடுத்துடுவார் சொல்றாரு. நாங்கெல்லாம் அப்படியே பட்ட ஆளா? நாங்க அப்படியே பட்ட ஆளா? இருங்க இருங்க பாய், இருங்க, வரேன், மெயின் பிக்சருக்கு வரேன். ஒரு முறை தான் குலுக்கி இருக்கேன், இந்த ரெண்டாவது முறை. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 2 பால் ப்ரீ குவார்டரோட பாலை எடுக்கிறதுக்கு ஸ்பார்டன் டீம் சிம்பு அவர்களை அழைக்கிறேன். 2 பால் சிம்பு எடுக்கணும், 2 பால் சிம்பு எடுக்கணும். ஓகே, இதுல என்னென்ன பேர் இருக்கும்? எனி கெஸ்? லைவ்ல இருக்கவங்க நீங்க சொல்லுங்க. லைவ்ல கரெக்டா இந்த 2 பால் வந்து இந்த டீம் தான் கரெக்டா சொல்றவங்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படும். ரூபாய் 5000. லைவ்ல இந்த 2 பால் கரெக்டா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ரூபாய் 5000. 5000 5000 5000. போடு போடு போடு, லைவ்ல போடு. சார் இந்த ப்ரீ குவார்டர் ஒரு பாலை வந்து நம்ம அப்பாத்துறை சார் ரிவீல் பண்றாரு, இன்னொரு பால் வெற்றி ரிவீல் பண்றாங்க. ஓகே, ப்ரீ குவார்டருக்கு முதல் அணியா வந்திருக்கிறது ஜாலி பாய்ஸ் தையூர் நியூ காலனி. நெக்ஸ்ட் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். ஜாலி பாய்ஸ் வெர்சஸ் அம்பேத்கர் செலக்ட். இவங்க வந்து ப்ரீ குவார்டர் ஆடுறாங்க. ப்ரீ குவார்டர் நோட் பண்ணிக்கப்பா. உட்காருங்க நானா. வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள், 2 கேப்டனுக்கும் வாழ்த்துக்கள். இணைப்பிரியா உட்கார்ந்தாங்க, இணைப்பிரியா டீம்ல ப்ரீ குவார்டர்ல ஆட போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னது? அடுத்த பால் எடுத்துடலாமா? ஓகேவா? சரி, உங்களுக்குலாம் ஒரு போட்டி வைக்கலாமா? பாக்குறவங்களுக்குலாம் போட்டி வைக்கலாமா? ரெடியா? ஓகே. சரத் நீ கரெக்டா சொல்லிட்ட, அதனால வந்து நான் அங்கிருந்து யாரையும் ஓட வைக்கல. அங்கிருந்து ஓடி வந்து இங்கிருந்து விழுந்து இங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போக முடியாது, அதனால நாங்க எங்க கேப்டன் வச்சு ஏத்துக்கிறோம்பா. சரி, நெக்ஸ்ட் 2 யாரு? we welcome வெற்றி from கோலம் யுனைடெட் to take next 2 balls. இந்த next 2 balls வரவங்க T1 and T2. அந்த பாலை வந்து நம்ம எஸ்டிஎஸ் டீம் கிட்ட ஒரு பாலும் நம்ம அண்ணன் கிட்ட ஒரு பாலும் கொடுத்துருங்க. இப்ப வர போற டீம் என்னது? T1 and T2. T1 and T2 குவார்டர் ஃபைனல் இவங்க ஆட போற டீம். கோவளம் யுனைடெட் வெர்சஸ் கோர் 11 மகாபலிபுரம். கோவளம் யுனைடெட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வாழ்த்துக்கள்னா நெக்ஸ்ட் T3 and T4. T3 and T4 எடுக்கிறதுக்கு யங் 11 பட்டிக்பலம் அண்ணனை வந்து வருக வருக என்று வரையறுக்கிறேன். இவங்க எடுக்கிறவங்க யாரு? தேங்க்யூ. யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் அண்ணா 2 பால் எடுக்கிறாரு. ராசி எனக்கு அண்ணா ராசி கேட்கிறாரு. என்ன என்ன ராசியா? அங்க இருந்து பாருங்கண்ணா, சிவகாசின்னு சொல்றாங்கண்ணா, எடுங்கண்ணா. ஓகே, 2 பால். ஓகே, அண்ணா சொல்லியே கொடுக்குறாரு இது என்ன டீம். இதை வந்து நம்ம கானத்தூர் அண்ணா அம்பேத்கர் செலக்டும் நம்ம டிபிசி தம்பி வினோத்தும் ரிவீல் பண்றாங்க. டிபிசி திருவடந்தை வெர்சஸ் மலைக்கோட்டையூர். கை தட்டி உடாத உடாத. ஸ்பார்டன் வெர்சஸ் எஸ்டிஎஸ். ரிவெஞ்ச் இஸ் வெயிட்டிங், ரிவெஞ்ச் இஸ் வெயிட்டிங். நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகே, குவார்டர் ஃபைனல் 3. சரி,
இப்போ 3 பால் இருக்கு. குவார்டர் ஃபைனல் 3க்கு நான் 2 பால் எடுக்கிறேன். இன்னொரு பால் என்ன பண்ணுவாங்கன்னு எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? டவுட் இருக்கவங்களாம் கை தூக்கு. இருக்குல்ல, அவங்க வந்து டீம் 7 ஆல்ரெடி ரெண்டு பால் எடுத்தாங்கல்ல ப்ரீ குவார்ட்டருக்கு, அவங்கள ஜெயிக்கிறவங்க ஆடுவாங்க. ஓகேவா எல்லாருக்கும்? புரியுதா விவாஸ்? புரியுதா? ஓகே ஓகே, எல்லா ஆடியன்ஸும் கை தட்டுங்கப்பா. நம்ம கன்னியம்மனை வேண்டிங்க, நம்ம கன்னியம்மனை வேண்டிங்க, நம்ம துலுகானத்தம்மனை வேண்டிங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்பார்டன் வெர்சஸ் எஸ்டிஎஸ். இதை எடுக்க யாரை கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. யார் வரீங்க? நீங்களா? பாருப்பா பாருப்பா, ஒருத்தவங்களை சண்டை மூட்டி விடுறதுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்காரு அந்த கேப்டன். நான் எடுக்கிறாரா? சரி ஓகே. ரெண்டு ஓகே, இது யார் பிரிக்க போறா? சரி இருங்க, எல்லாத்தையும் எல்லா கேப்டன் கிட்ட கொடுத்தா பிரிச்சா இப்படிதான். ஓகேவா? யாரை கூப்பிடலாம்? ஜி நீங்க அதை அப்படி கடல்ல போட்டு இதை எடுத்து பிரிக்கணும். யார் 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 ரிவீல் பண்ண போறீங்க? கேட்ச் முடிச்சு நீங்களே ரிவீல் பண்றீங்களா? சூப்பர்யா. திருப்பியா கேமராவை அங்க பால பிடிச்சு யாரு பிரிக்கிறாங்களோ. ரெடியா? ஓகே, ஒரு பால் அங்க, ஒரு பால் இங்க. ஆடியன்ஸ் ரெடியா? ரெடியா? எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி மேஜிக் கரிகாலன் ஷோ, the final revealing. ஓகே ஓகே ஓகே, புடி எடுத்தீங்க பாரு. ஓபன் பண்ணாத. இளங்கோ வின்னர். இளங்கோ அப்படியே ஓபன் பண்ணாத. நான் சொல்லும்போது ஓபன் பண்ணிங்க. நீ முன்னாடி வந்து இளங்கோ வந்துரு. ஓகே, இங்க பாரு. ஓகே, அபு அண்ட் இளங்கோ. எப்பா இருப்பா அந்த ரன் அவுட்டுக்கு இதுக்கெல்லாம் திக் சவுண்ட் ஏத்தியா? என்னையா நீ? அந்த வைபே இல்ல, ஏத்தியா? திக். ஓகே ஓகே, இவ்வளவு பேர் இருக்கீங்க. இல்லப்பா, எனக்கு என் மக்கள் தான்ப்பா முக்கியம். 1 ஆரம்பிக்கலாமா? 1 2 3 ஓபன். ஓகே ஓகே ஓகே, ஒரு சுத்து, 2 சுத்து, 3 பிபிலிக்கி. இரு ஸ்பார்டன். அது பட்டிப்புலம். ஓ ஸ்பார்டன்ஸ் பட்டிப்புலம். ஓகே 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 ஓகே, ப்ரீ குவார்ட்டருக்கு யாரு? அது ஆல்ரெடி ப்ரீ குவார்ட்டர் தயாரா இருக்குது. ஓகே, எஸ்டிஎஸ் 7வது டீமா வந்துருச்சு. ஸ்பார்டன்ஸ் பாப்போம், களத்துல சந்திப்போம் கூடிய விரைவில். எப்படியே செமிஃபைனல் ஜெயிச்சா இவங்க கூட தான். இவங்க 2 பேர்ல யாரனா ஒருத்தர். ஓகே, வெரி குட். ஓகே, எழுதிரு கார்த்தி, இங்க வா எழுதுறேன். சோ இங்க இருக்க ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லிடுறேன், ப்ரீ குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஜாலி பாய்ஸ் தையூர் வெர்சஸ் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் விளையாடுறாங்க. டைமிங் சொல்லுங்க அப்படியே. அதுல யார் வின் பண்றாங்களோ எஸ்டிஎஸ் கூட விளையாடுறாங்க. ஓகேவா? இது வந்து T7 வெர்சஸ் T8. T1 கோலங் யுனைடெட் வெர்சஸ் கோர் 11 மகாபலிபுரம் விளையாடுறாங்க. அடுத்த மேட்ச் டிபிசி திருவிடந்தை வெர்சஸ் நம்ம போலீஸ் டீம் விளையாடுறாங்க. ஸ்பார்டன் வெர்சஸ் யங் 11 பட்டிப்புலம் விளையாடுறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கேப்டன் எனி டவுட்ஸ் குடுமா டைப் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா கேப்டன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸை ரிவீல் பண்றேன். 2 முறை ஆல்ரெடி த்ரோன்னு சொல்லிட்டு அம்பையரால் வெளியே அனுப்பப்பட்டவர். அடுத்த ரவுண்ட்ல இருந்து போலிங் போடவே வரக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் காலா இருந்தா பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருக்கணும். அடுத்தது இனிமேல்ட்டு வர மேட்ச்ல புதுசா பிளேயர் வந்து உள்ள சேர்த்தா அவங்களுக்கு அலோட் கிடையாது.
அப்புறம் நம்ம கோவளம் யுனைடெட் கேப்டன் வச்ச ரெக்வெஸ்ட் செமிஃபைனல்ல இருந்து எல்இடி டிஸ்ப்ளே வந்து வைக்கப்படும். Thank you so much. இதுக்கு பேனா கொடுங்க. 9 கேப்டனும் கையெழுத்து போட்டுருங்கப்பா. அவங்க டீம் நேம் எழுதிடுங்க. டீம் நேம் எழுதிட்டு சைன் போடுங்க. ஜி அப்படியே டைமிங் மட்டும் சொல்லிடுங்க. ஆல்ரெடி தெரியும் நம்ம கிட்ட ரெக்கார்டு. இப்போ நீங்க மேட்ச் விளையாடுறீங்கன்னா நீ அந்த ஆப்போனன்ட் டீம் மேட்ச் பார்க்காமல வருவீங்க. அப்புறம் எல்லார்கிட்டயும் பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிரோம். இந்த ரூல்ஸ் இதுதான். ஓகேவா? அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். விளையாடாம பிளேயர் திருப்பி வந்தா இத நீங்க க்ளைம் பண்ணலாம். ஸ்குவாட் 15 ஆல்ரெடி அது உள்ள இருக்கும். நீங்க ஸ்குவாட்ல டைமிங் மட்டும் சொல்றேன் ஜி. டைமிங் மட்டும் சொல்றேன் ஜி. சங்குமார் எல்லா மேட்சோட டைமிங் கொஞ்சம் சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் நீங்க காலையில ஆடுவீங்க ஒரு 8 மணிக்கு, அப்புறமா 4 மணிக்கு ஆடுவீங்க. ஹலோ அதான் நீங்க யார் வின் பண்றீங்களோ அவங்க வந்து 4 மணிக்கு ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 மணிக்கு மேட்ச் 8 மணிக்கு ஆடிட்டு ஸோ ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அப்புறம் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் ஜாலி பாய் தையூர் அண்ட் டாக்டர் அம்பேத்கர் சலைட் காணத்தூர். ஸோ இந்த 2 அணிகள் நாளை காலை 8 மணி அளவில் விளையாட இருக்கின்றது ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் கோவளாங் யுனைடெட் அண்ட் கோர் 11 மாமல்லபுரம் 1 மணிக்கு நாளைக்கு 1 மணிக்கு நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் டிபிசி திருவெடுந்தை டிசிபி மேலைக்கோட்டையூர் இந்த 2 அணிகள் 2 மணிக்கு செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் டிபிசி திருவெடுந்தை அண்ட் டிசிபி மேலைக்கோட்டையூர் 2 மணிக்கு நடக்குது. 3வது குவார்ட்டர் ஃபைனல் ஸ்பார்டன் அண்ட் யங் 11 பட்டிபுலம் 3 மணிக்கு 3வது குவார்ட்டர் ஃபைனல் ஸ்பார்டன் அண்ட் யங் 11 பட்டிபுலம் 3 மணிக்கு. ஸோ 4வது குவார்ட்டர் ஃபைனல் அது எப்போனா 4 மணிக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் யார் வெற்றி பெறாங்களோ அந்த டீம் வந்து எஸ்டிஎஸோட 4வது குவார்ட்டர் ஃபைனல் விளையாடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் அனைத்து கேப்டன்களுக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதுக்காக வந்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இனிமேல் பட்டு சிறப்பான முறையில் நம்ம டோர்னமெண்ட் போறதுக்கு உங்க அனைவரோட ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா உங்க ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, லைவ்ல பாக்குறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்க, லைவ்ல பாக்குறவங்க பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். இனிமேல் பட்டு யாருன்னா ரூல்ஸ் இப்படி இந்த டீமுக்கு ஃபேவர் அந்த டீமுக்கு ஃபேவர்னு பேசுனீங்கன்னா நாங்க பேச மாட்டோம், இந்த பேப்பர் தான் பேசும். மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜே சுந்தர், எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். நன்றி நன்றி நன்றி. Thank you everyone. Thank you so